ஆட்டுக்கறிகள் 1700 கேஜி இருந்தது. அது ஆக்சுவலா அது பார்த்தீங்கன்னா அதோட கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம். அது உட்காந்து துருவி விசாரிச்சா சிக்கர் அப்படின்ற இடத்துல ராஜஸ்தான்ல வெட்டுறாங்க. ராஜஸ்தான்ல எல்லா இடத்துலையும் வெட்டிட முடியாது. அவங்க வந்து இப்போ பர்டிகுலர் பிளேஸ் தான் இருக்கும். அவங்க வந்து அலோவ் பண்ணல. சிக்கர்ன்ற இடத்துல இருந்து ஜெய்ப்பூருக்கு இட் இஸ் அபவுட் 200 கிலோமீட்டர். அந்த டிராவலே லேட்டு. ஆமா, இப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து அன்னைக்கு பொறுமையாக நாங்கள் டைமிங் எல்லாம் போட்டு பார்த்தோம். இப்போ ஆடு வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆடு வெட்டி இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வெட்டுற அடுக்கல மினிமம் இப்போ இவ்வளோ தூரம் வர்றதுனால மினிமம் ஒரு எப்படியோ ஒரு 500-600 ஆடுக்கு மேலே வெட்டுவாங்க. ஸோ அந்த ஆடெல்லாம் வெட்டி முடிச்சுக்கு க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து குடலெல்லாம் எடுத்து அது ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இட் மே டேக் டு 7 to 8 hours. ஒரு ஆடு வெட்டுறோம்னு வச்சுக்கலாம், அது கூட இருக்கக்கூடிய மற்ற ஆடுகளையும் ப்ரிப்பேர் பண்ணணும் பேக்கிங்க்கு. அது ஒரு 8 மணி நேரம். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு ஜெய்ப்பூர் வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 hours பிஃபோர் வந்து நீங்கள் வந்து பார்சல் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதில் ஒரு 3 hours. ட்ரெயின் ட்ராவல் 2 days. சாலிடாக ஒரு 5 days. அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து இவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 6 to 7 hours. இங்கேருந்து மற்ற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்ததுக்கு இன்னொரு 2 to 3 hours. இவ்வளோ ட்ராவல் நாங்கள் என்ன பண்ணுவோம், 4 to 5 நாளே வந்தது. அப்போது நம்ம அந்த 4 to 5 நாள் இந்த கறிகளை வந்து நம்ம -18 டிகிரியில் கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. வி கேன் ஸ்டோர் டேக் இட் எவ்வளோ நாள் கூட எங்கே தூரம் கூட போகலாம். ஆனால் அந்த டெம்பரேச்சர் மட்டும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாக்கு பையில் போட்டு அதுக்குள்ளே ஒரு தெர்மோகோல் பாக்ஸ், அதுக்குள்ளே ஐஸ் எவ்வளோ 5 நாள் தாங்குமா ஐஸு? நினச்சி பாருங்கள், தாங்கவே தாங்காது. அதனால் இதெல்லாம் என்ன எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா, அடியில் இருக்கிறது கூட ஐஸில் இருக்கலாம். நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்தது. ஸ்மெல்லே வந்துருச்சு. நாங்கள் தூக்கி பார்க்கும்போது ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அது அப்புறமேட்டு நாங்கள் விசாரிக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த ஆட்டுக்கறியை வந்து வெட்டி இது பண்ணிவிடுவாங்களாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்களாம். இப்போ எந்தெந்த ஆடெல்லாம் மேலே இருக்கிற ஆடுகள்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரே ஆடாக கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹோட்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 4 பீஸ், அவருக்கு ஒரு 4 பீஸ், இங்கே ஒரு 4 பீஸ் அனுப்புனா எனக்கு ஒரு கோட்டு எனக்கு சேவ் ஆகுது. இது நல்லா போட்டு வாஷ் பண்ணி, நல்லா வினிகர் போட்டு வாஷ் பண்ணி, அது மாதிரி கெட்டு போனதெல்லாம் பார்த்தோன்னா அது வெளுப்பாக இருக்கும், அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறது இப்போ நாட் அட்வைஸபிள். நாங்கள் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் லைவாக கொண்டு வர முடியல? அவங்க லைவாக வந்துன்னா செத்து போயிடுது சார், இங்கே வர்றப்போ நம்ம இறக்குறப்போ செத்து போயிடுது, அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்கள் அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்றான். நான் தான் சொன்னேன், இங்கே லைவாக மேக்ஸிமம் ஒரு பேசிக்கிங்க. இப்போ எப்படியும் இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த இவங்க லோகோ பீப்புள்கிட்ட அவங்ககிட்ட பேசுங்க, ட்ரெயினில் பேசிக்கிங்க அப்படின்னு மட்டும் சொன்னோம். அவங்க சார் பண்ண முடியாது அப்படின்னா, அப்போனா நீங்கள் -18 டிகிரிக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிங்க. எத்தனை பாக்ஸ் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு 50 பாக்ஸ் 60 பாக்ஸ் இருக்கு தேவைப்படுது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், அதில் போட்டு நீங்கள் எடுத்துட்டாங்க. நான் தாராளமாக நான் எதுவுமே நான் சொல்லலை அப்படின்ட்டு. வித் ப்ராப்பர் டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட் இருக்கணும். அங்கே ஸ்லாட்டிங் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட் இருக்கும். அவங்க டாக்டர் இல்லாமல் அந்த குரூப் ஆஃப் ஆடை வந்து அவர் எக்ஸாமின் பண்ணுவார். அவர் பட்டாருன்னா அந்த ஆட்டை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி இங்கே சீல் போடணும். வெளியே வர்றப்போ இவங்க இத்தனை நம்பரில் சீல், உங்கள் பேர் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு 10 ஆடு வெட்டப்பட்ட ஆடு எடுக்கிறீங்க, தோலை உரிச்சு எடுத்து போனால் உங்கள் பேரில் போட்டு ரசீது போட்டு வெளியே போட்டு ஆடு வந்து சீல் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ரீட்டெயிலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறச்சோ ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அன்றைக்கி வெட்டுற ஆடு அன்றைக்கே நம்ம முடிச்சுடுறோம், அன்றைக்கே சாப்பிட்றோம், அன்றைக்கே டிஸ்போஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை இல்லை. வெட்டி அதை கொண்டு போய் கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு போய் -18 டிகிரியில் கொண்டு போய் சேர்த்துறோம். அதுதான் நாங்கள் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் அன்றைக்கி நாங்கள் வந்து மீட்டிங் ஒன்று வச்சோம். எல்லா செஃப்ஸும் அட்டன், நம்ம ஆல்மோஸ்ட் டாப் செஃப்ஸ்லேருந்து எல்லாமே ஹோட்டல் அசோசியேஷன் ஆகட்டும், இந்த ஃபேமிலி எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் அந்த ஆடு வெட்டினதெல்லாம் கூட நான் அவங்ககிட்ட காமிச்சேன். அதெல்லாம் அவங்ககிட்ட காமிச்சப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இந்த மாதிரி தான் பண்ணி வராங்களா. அந்த ஆடில் இந்த ஐஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மேலே எதுவும் தெளிக்க மாட்டேங்கிறான். அது என்ன கெமிக்கல்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் சொன்னான், இல்லை ஐஸ் தான் சார் எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஐஸ்னால் எப்படியா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, இல்லை சார் ஐஸ் ஃபார்மேஷன்லேயே நாங்கள் வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிடுவோம். அந்த ஐஸ் அதை வைக்கிற ஐஸ்லேயே கெமிக்கல்ஸ் இருக்கு, அதுல போட்டுறானுங்க. நாங்க ஆடு மேல தெளிச்சா அது பிரச்சனை, ஐஸ்ல போட்டு வச்சுக்கிறோம் சார் அப்படின்னாங்க. எந்தென்ன குறுக்கு வழி இருக்குதோ அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு